எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கைராசி மாடர்ன் பாட்டி. நேற்று ஆட்டோவில் 3 கிலோ 100 ரூபான்னு சின்ன வெங்காயம் விற்றுட்டு வந்தாங்க. அங்கே எப்போ பார்த்தாலும் பெங்களூரில் பல்லாரி வெங்காயமாக தான் வாங்கிட்டு வர்றாங்க. நம்ம சின்ன வெங்காயம் செஞ்சு பழகிட்டு பல்லாரி வெங்காயம் நம்மளுக்கு பிடிக்கிறதில்ல. சரி, இங்கே 3 கிலோ 100 ரூபான்னு விற்றுட்டு வந்திருக்காங்களேன்னு வாங்கியிருக்கேன். நிறைய வாங்கி வச்சா கெட்டு போயிடுது. அதனால் 3 கிலோ மட்டும் வாங்கி பெங்களூர் கொண்டுட்டு போகிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். நேற்று எங்கள் அக்கா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. பாருங்கள், எலுமிச்சம்பழம், சுண்டைக்காய் இதெல்லாம் கொண்டு வந்திருந்தா. சுண்டைக்காய் அவங்க வீட்டு செடியில் நிறையா இருக்காமா. வரும்போது அவசரத்தில் பறித்ததுனால பறிக்க முடியல, வேணுன்னா வந்து பறிச்சுட்டு போ, நிறையா இருக்குது சுண்டைக்காய் அப்படின்னு சொன்னான். இங்கே பக்கத்து தோட்டத்துலேருந்து கொய்யாப்பழம் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அங்கே காசு கொடுத்து வாங்குகிறோம், அதே வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றோம். இங்கே கொண்டு வந்து இயற்கையாக விளைஞ்ச காய்களை கொண்டு வந்து கொடுத்தா நம்ம சாப்பிடாமல் எப்படி வேஸ்ட் பண்ணுறோம் பாருங்கள். இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் என்ன டிஃபன்னு பார்க்கலாம் வாங்க. இட்லி, தயிர் சாதம். சாப்பாடு மிச்சமாயிருச்சுன்னு தயிர் சாதம் கிளறி வச்சுருக்கேன். புடலங்காய் பொரியல், கொத்தமல்லி சட்னி, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. மாவு 2 நாளைக்கு வர்ற மாதிரி ஆட்டி வச்சுட்டேன். மதியத்துக்கு இனி சாப்பாடு மட்டும் வச்சா போதும். ஓகே, தேங்க்யூ.